ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் லாப்ஸ்டரை எப்படி சமைச்சு சாப்பிட்றதுங்க பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அழகான ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 400லேருந்து 450 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு உப்பு கரையிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு அங்கங்கே திட்டாக இருந்துச்சுன்னா சரியாக அந்த லாப்ஸ்டர் வேகாதுங்க. அடுத்ததாக நம்ம லாப்ஸ்டரை க்ளீன் பண்ண போகிறோம். லாப்ஸ்டரை சும்மா நீங்கள் கை யூஸ் பண்ணியே தண்ணியில் காமிச்சு லைட்டாக அதை அலசுகிற மாதிரி அலசி நீங்கள் எடுத்தாலே போதும். வேறு வித்தியாசமாக எதுவும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் லாப்ஸ்டரோடைய அந்த சூப்பை நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா லாப்ஸ்டரை ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணாத ப்ரஷ் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணி நீங்கள் லாப்ஸ்டரை க்ளீன் பண்ணி அதை பாயில் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியுமே நீங்கள் குடிக்கலாம். இந்த லாப்ஸ்டருடைய பேர் பார்த்தீங்கன்னா தேனஸ் லாப்ஸ்டர். இந்த லாப்ஸ்டரை கழுகி முடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து நல்லா தூவி அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த மண் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். ஒரு தட்டை எடுத்து மூடி ஹை ஃப்ளேமில் இந்த லாப்ஸ்டரை வேக வைக்க வேண்டியது தான். சரியாக ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி வெந்திருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம். சரியாக ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாப்ஸ்டர் இருக்குங்க. ரெட்டிஷாக இருக்கும். அதுதான் லாப்ஸ்டர் வெந்ததுக்கான ஒரு அடையாளம். ஸோ சரியாக ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதும், லாப்ஸ்டர் ரெடி ஆயிரும். அதை அப்படியே பிளேட்டில் எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. லாப்ஸ்டரை சமைக்கிறது மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதும் ஒரு கலை தான். வாங்க லாப்ஸ்டரை நம்ம இப்போ சாப்பிட்லாம். லாப்ஸ்டருடைய தோடை நீங்கள் வெறும் கைகளாலேயே உடச்சும் கூட உள்ளே இருக்கிற அந்த சதையை சாப்பிட்லாம். இல்லது இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வெட்டி சாப்பிட்லாம். லாப்ஸ்டரை ஏன் நம்ம பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷியஸ் கண்டென்ட்ஸும் எந்த ஒரு அல்ட்ரேஷனும் இல்லாமல் நமக்கு இன்டேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் எந்த வித ஸ்பைசஸ் ஆட் பண்ணி அதை ரோஸ்ட் மாதிரியோ இல்லை ஃப்ரை பண்ணியோ எந்த வித தேவையும் இல்லை. ஸோ நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாத ஒரு காரணத்தினால இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். பெஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா வேக வச்ச லாப்ஸ்டரில் அந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி இதுக்கு கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா வெங்காயம், எஸ்பெஷலி சின்ன வெங்காயம். நீங்கள் அப்படியே அந்த லாப்ஸ்டரை மொத்தமாக கழட்டி எடுத்து அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சு மடக்கி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வாழ்க்கையிலேயே அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு லாப்ஸ்டரை நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதோடைய ரிசல்ட்டை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பல வீடியோஸும் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.